السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو وقال نبينا عليه الصلاة والسلام نصرت بالصبا وأهلك التعاون بالدبور أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனையே சார்ந்தார். ஸலவாத்தும் ஸலாமும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு வார காலமாக மழை வெள்ளத்தினுடைய பாதிப்பினால் பல்வேறு விதமான இடங்களிலே அல்லது புயல் சின்னம் உருவாகி இருக்கிறது என்கிற அந்த வானிலை அறிக்கையின் அடிப்படையிலே எப்பொழுது மழை வரும், எப்பொழுது புயல் கரையை கடக்கப் போகிறது என்று இப்படி எதிர்பார்த்து கடைசியாக சூரியன் உதித்தாகிவிட்டது. காலங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். வெயில் காலமாகவே இருந்துட்டால் அதுவும் அவ்வளவு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு போய்விடும். வெயிலினால் சில விதமான நன்மைகள் இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய கிராமங்களிலே அல்லது மருத்துவமனைகளிலே எல்லாம் குழந்தை பிறந்தவுடனேயே அதை வெயில்ல காட்ட சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறார். அந்த குழந்தையை பச்சிலம் குழந்தைகளை பிறந்த குழந்தைக்கு சில வெயிலினால் கிடைக்கக்கூடிய சில சத்துகள் அதனுடைய உடம்புல சேர வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர்கள் சொல்வார்கள் அந்த பிறந்த குழந்தைய சத்த நேரம் வெயில காட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போன்று சூரியனுடைய அந்த வெப்பத்தினாலே மனிதர்களுக்கு நிறைய பயிர்களும் பலன்களும் இருக்கிறது. எத்தனையோ மரம் செடி கொடிகள் அதற்கு சூரியனுடைய வெப்பம் தேவைப்படுகிறது. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சூரிய காந்தி பூ அப்படி ஒரு பூ இருக்கிறது, சன்ஃபிளவர் என்று சொல்கிறோமே. இந்த சூரிய காந்தி பூ என்று சொன்னால் எதற்காக அந்த பெயர் வந்தது என்று சொன்னால், காந்தி என்று சொன்னால் காதலிக்கக்கூடியது என்று பொருள். சூரிய காந்தி என்று சொன்னால் சூரியனை காதலிக்கக்கூடியது என்று அதற்கு அர்த்தம். சூரியன் அதிகாலையிலே கிழக்கு திசையிலே உதயமாகிற வேளையிலே அந்த சூரிய காந்தி பூ தன்னுடைய முகத்தை அந்த சூரியனுக்கு நேரம் அப்படி காட்டி நிற்கும். சூரியன் படிப்படியாக அப்படியே உயர்ந்து நேர் எதிர் திசையில் நிற்கிற வேளையிலே அந்த சூரியகாந்தி பூவும் அந்த சூரியனுக்கு நேரே தன்னுடைய முகத்தை காட்டிக் கொண்டிருக்கும். சூரியன் மறையக்கூடிய மாலை வேளையில் முகத்தை அப்படியே திருப்பி அந்த பூவாகிறது சூரியனுக்கு நேராகவே தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம்.
இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு நடைமுறை. அல்லாஹ் அந்த பூவுக்கென்று ஒரு சில நமக்கு விளங்காத ஒரு அறிவை அந்த பூவுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். சூரியகாந்தி அந்த செடி பூ இருக்கிறது, சூரியன் எங்கே எந்த திசையிலே முன்னோக்குகிறதோ அங்கேதான் இருக்க வேண்டும் என்கிற நுண்ணறிவை சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த மரம் செடி கொடிகளுக்கு அதனுடைய தேவை ஏற்படுகிறது. எனவே அந்த சூரியனை நோக்கி அது தன்னுடைய வளர்ச்சி பாதையை அது நிறுத்தாட்டிக் கொள்ளுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்ப சூரியனுடைய வெளிச்சத்தின் மூலியமாக சில விதமான சத்துகள் மனிதர்களுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் அது தேவைதான் படுகிறது. நாங்கள் சூரியனை கொண்டு அதனுடைய வெப்பத்தினாலே பல்வேறு விதமான நன்மைகளும் இருக்கிறது. அதை சில விதத்திலே புழங்கினால் அதில் தீமை ஏற்படும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முறை ஹதீஸில் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சூரிய வெப்பத்தினால் தன்னுடைய அந்த தண்ணீரை சுட வைக்கிறதுக்காக ஒரு பானை நிறைய தண்ணீரை குடிச்சு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சூரிய வெப்பத்திலே அதை சூடு காட்டுவதற்காக அப்படி வெயில்ல கொண்டு போய் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. லா தஃஅலி லா தஃஅலி யா ஹுமைரா, ஆயிஷாவே செந்நிற பெண்ணே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிவப்பா இருப்பாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இன்னொரு பெயரை, செல்ல பெயரை சொல்லி அழைத்தார்கள். லா தஃஅலி யா ஹுமைரா, ஆயிஷாவே அப்படி வெயில்ல சூடு காட்ட வேண்டாம். ஃபைன்னஹு யூரிசுல் பரஸ, அது வெண்குஷ்ணத்தை உண்டாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணீரை கிராம பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கூட தண்ணீரை வெயிலுடைய வெப்பத்திலேயே அதை ஒரு பானையில தண்ணீர் குடிச்சு அப்படி வெயில வச்சிருவாங்க. அது ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்திலே அது சூடு ஏற்பட்டு அதிலே குளிப்பதற்கு, அதை ஒழு செய்வதற்கு இதனால்தான் புத்துகுடி கிரந்தங்களிலே பதிவு செய்யறாங்க. மாவுல் முஷம்மஸ், வெயிலினால் சூடாக்கப்பட்டிருக்கும்படியான தண்ணீரை ஒது போன்ற காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம், அது மக்ரூஹ் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றார். இந்த ஒரு சின்ன ஹதீஸை வைத்து பல்வேறு சட்டங்கள் பெறுகிறது. இப்ப சூரியனினால் பல்வேறு நன்மைகளும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒன்று நீங்கள் முழுசா வெயில்ல நில்லுங்க, அப்படி இல்லைன்னா நிழலுக்கு வந்துடுங்க. உடம்புல பாதி வெயில் படுவது மாதிரியாக அல்லது பாதி நிழல் படக்கூடிய வகையிலே நீங்கள் நிற்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நுணுக்கங்களான சட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு ஹதீஸுகள் என்று நமக்கு ஃபுகஹாக்கள் சொல்லித் தருகிறார்கள். காலங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெயில் காலமாக அதிலே சில விதமான நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறார். எனவே அந்த காலத்தை வெயில் மூலியமாக சில பலன்களை தர வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அல்லாஹ் அந்த காலத்தை வெயில் காலமாக, கோடை காலமாக அமைத்திருக்கிறார். அதே போன்று சில காலங்களை மழை காலங்களாக, மழையும் மனிதனுக்கு தேவை என்கிற காலத்தினாலே காலங்களை அப்படியே டைவர்ட் பண்ணி எந்த அளவுக்கு கதிப்பான கடுமையான வெயில் தாக்கியதோ அதற்கு நேர் எதிர்மறையாக கடுமையான மழையாக, கடுமையான குளிராக அல்லாஹ் சில காலங்களை படைத்திருக்கிறார். அதே போன்று வசந்த காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது. செழிப்பான புற்கூண்டுகள்லாம் நன்கு விளைச்சலை தரக்கூடிய வசந்த காலங்கள். இலையுதிர் காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலையுதிர் காலங்களிலே நீங்கள் அதிகாலை நேரத்துல வெளியிலே செல்வது தவிர்த்து கொள்ளுங்கள். அது எப்படி மரம் செடி கொடிகளிலிருந்து இலைகளை உதிர்த்து விடுகிறதோ இது போன்று சில விதமான தீமைகளை அது மனிதர்களுக்கும் தருகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதமான பல்வேறு காலங்கள் மூலியமாக என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அல்லது காலங்கள் மூலியமாக என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அத்தனையும் இங்கே மார்க்கத்திலே பட்டியலிடப்பட்டு நன்மைகள் இத்தனை, தீமைகள் அத்தனை என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறது. இருந்தாலும் கால மாற்றம் என்பது அல்லாஹ்வுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக எல்லாரையும் தமிழ் பேச அல்லாஹ்வுக்கு வைக்க முடியாது என்பதல்ல. உலகத்திலே வாழக்கூடிய 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள் சொன்னால் எல்லாருமே தமிழ் மொழி பேச வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு முடியும் தான். ஆனா அதுல மிகப்பெரிய சாதனை எல்லாம் இல்லை. உலகத்திலே வாழக்கூடிய 200 நாட்டு மக்களும் பல்வேறு மொழி பேசுறாங்களே, இவர் பேசுறது அவர் புரியல, அவரும் மனிதன் தான். அவர் பேசக்கூடிய பாஷை இவருக்கு புரியவில்லை, இவரும் மனிதர் தான். இப்படி பாஷைகளை அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி சில பேசக்கூடிய பாஷைகளுக்கு எழுத்து மொழி இருக்கிறது, அந்த மொழிகளுக்கு எழுத்துகள் இருக்கிறது, எழுத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இன்றைக்கும் சில மொழிகள் இருக்கிறது, பேசுவார்கள், ஆனால் அந்த எழுத்துருவான மொழிகள் உலகத்திலே பல்வேறு அந்த பேசப்படும்படியான மொழிகளுக்கு கூட இல்லை.
உதாரணமாக மலாய் பாஷை இருக்கிறது, மலாயில பேசுவார்கள். ஆனால் எழுத்து வடிவிலே உள்ள அந்த மலாயில எழுதக்கூடிய பாஷைகள் உலகத்தில் இல்லை. அதுக்கு துணைக்காக எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு சப்போர்ட்டாக துணைக்கு ஆங்கிலத்தை மலாய் பாஷையில் எழுதுவாங்க. நான் சென்றேன் என்று சொன்னால் என் என் நான் அப்படின்னு எப்படி தமிழ்ல சொல்கிறோமோ இதே மாதிரியாக மலாய் பாஷையில எழுத்து உருவென்பது இன்றைக்கு உலகத்துல இல்லை. சில மொழிகள் இருக்கிறது, பேச்சு வழக்கு மட்டும்தான் இருக்கிறது, அதற்கு மொழி வழக்குகள் கூட இல்லாமல் எழுத்துருகள் கூட இல்லாமல் இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான அதிசயமான நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். இவைகளெல்லாம் சிந்தனையாளர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய குதிரத்து எவ்வளவு பெரியது என்பது நமக்கு புரிய வரும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறானே, வல் அர்தி இந்த பூமியை அல்லாஹ் தஆலா அரபியில அர்து என்று சொல்கிறோம், ஆங்கிலத்திலே எர்த் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட அந்த அர்து என்கிற வார்த்தையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த எர்த் என்கிற வார்த்தை. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி, இந்த வானத்தை வான்மண்டலத்தை அல்லாஹ் தஆலா படைத்தானே அதிலே, வல் அர்தி இது பூமியை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறானே அவைகளிலே, வானத்தை பார்க்க சொல்லி அல்லாஹ் தபாரக சூராவிலே அறிவு சார்ந்த மக்களுக்கு சொல்கிறான், ஃபர்ஜிஇல் பஸர கர்ரத்தை, வானத்தை திரும்ப திரும்ப நீங்கள் பாருங்கள், அதை ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய வகையிலே நீங்கள் பாருங்கள். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு நேர்த்தியான வடிவிலே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஃபர்ஜிஇல் பஸர கர்ரத்தை என் கலிபுல் இலைக்கல் பஸரு காசியன் வஹுவ ஹசீன், அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எத்துணை முறை பார்த்தாலும் அதை குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பார்த்தால் கூட நீங்களுடைய கண்கள் தான் தோல்வியை தழுவுமே ஒழிய நிச்சயமாக அல்லாஹ்வுடைய படைப்பிலே ஒரு சின்ன ஓட்ட உடைச்சல கூட ஒரு சின்ன கீறல்களை கூட இந்த வான் மண்டலத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்தை எப்படி நிறுத்தாட்டி இருக்கிறான் சொன்னால், தரவுனல் சமாவாத்தி பகை கலக்க சமாவாத்தி பகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் பார்க்கும்படியான தூணை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை படைக்கவில்லை. நம்ம கண்ணார பார்த்து தூண்கள் எப்படி இருக்கிறதோ இது மாதிரியான ஒரு வகையில உள்ள தூணையினால் அல்லாஹ் படைக்கல, அதை அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை கொண்டு தன்னுடைய சக்தியை கொண்டு தன்னுடைய ஆர்டரை கொண்டு அல்லாஹ் தஆலா நிறுத்தாட்டி வச்சிருக்கிறானே, அது எவ்வளவு பெரிய வல்லமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை வான்மண்டலத்தை நீங்கள் எத்துணையுமே பார்த்தாலும் உங்களுடைய கண்கள் தான் தோல்வியை தழுவுமே தவிர என்னுடைய படைப்பிலே ஒரு சின்ன தோல்வியை கூட நீங்கள் பார்க்க இயலாது என்பதாக அல்லாஹ் திருமறையில் குர்ஆனில் சொல்றான். அதே போன்று அல்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி வஹ்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. இதில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு இவைகள்லாம் மிகப்பெரிய அத்தாட்சி. அதுவே பகலாகிக்கிறது, அதுவாகவே இரவாக வந்து விடுகிறது என்று சொன்னால் அது அறிவாளி சொல்கிற வார்த்தை இல்லை. 24 மணி நேரம் சுழன்று கொண்டிருக்கிறது, இரவும் வருகிறது. கபீருல் லைல அலன் நஹார் வை கபீருன் நஹார அலல் லைலி, அல்லாஹ் சொல்கிறான், இரவை கொண்டு போய் பகலிலே நாம் நுழைய செய்கிறோம், புகுத்துகிறோம், கவர் பண்ணி வைக்கிறோம். பகலை கொண்டு போய் இரவிலே புகுத்துகிறோம், இரவை பகலுக்குள்ளாலே நுழைய செய்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றோடு ஒன்று பிரிந்ததாக இல்லை. இரவு முடிகிற வேளையிலே பகல் ஆரம்பமாகி விடுகிறது, பகல் முடியக்கூடிய வேளையிலே இரவு துவங்கி விடுகிறது. இதெல்லாம் நீங்கள் சிந்தனையோடு நீங்கள் பாருங்கள் என்பதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்திலே கேட்கிறான், குல் நபியே உலக மக்களிடத்திலே கேளுங்கள், அரஐதும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி, மறுமை நாள் வரை இந்த உலகத்தை ஒரு நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிப்பான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸும் அதை நமக்கு சொல்கிறது. எப்படி அழிக்கப்படும் என்கிற தெளிவுகளும் இருக்கிறது. என்றைக்கு அழிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஆனால் கூட உலகம் ஒரு நாள் அது அழிக்கப்படும் என்பதை திருமறையில குர்ஆன் பல்வேறு இடங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அரஐதும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி, மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இரவாகவே வச்சிட்டார். இந்த பூமி வான பூமியினுடைய இயக்கம் இருக்கிறதே, பூமியினுடைய சுற்றுதல் இருக்கிறதே, இந்த சுற்றாமல் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுவதாகத்தான் இன்றைக்கு சயின்ஸ் சொல்கிறது, இன்றைக்குண்டான அறிவுலகம் சொல்கிறது. விஞ்ஞானிகள் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். அல் குர்ஆனும் அதை விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த வானம் பூமி சுற்றுகிறதாக குர்ஆன் சொல்கிறது.
வதரல் ஜிபால தஹ்சபுஹா ஜாமீதத்தன் வலாகின் தமர்ரு மர்ர ஸஹாபி. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த பூமி, இந்த மலைகள் இருக்கிறதே அப்படியே ஜாமாயி போய் நிற்கிறது மாதிரி உங்களுக்கு தெரிகிறது. அன்றைய காலத்தில் உள்ள சயின்ஸை இன்றைக்கு ஒரு சரியான விஞ்ஞானி இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி ஆய்வு செய்வார் என்று சொன்னால் அவருக்கு புரிய வரும். அல்லாஹ் சொல்கிறான், வதரல் ஜிபால தஹ்சபுஹா ஜாமீதத்தன். நபி, உலகத்தினுடைய மாந்தர்களே, மக்களே, நீங்கள் மலைகளை பார்த்து அது அப்படி நின்று கொண்டிருக்கிறது என்று நினைத்தீர்களா? பூமியிலே நாம் அதை ஆங்கராக நிறுத்தாட்டி வைத்திருக்கிறோமே, இந்த மலைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது வலாக்கின் தமர்ரு மர்ர ஸஹாபி, மேக கூட்டம் எல்லாம் எப்படி சென்று கொண்டிருக்கிறதோ இது மாதிரி அது போய் கொண்டிருக்கிறது என்பதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. அன்றைக்கு பூமி சுற்றுது என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு அதற்கு பெரிய விளக்கத்தை சொல்லியாக வேண்டும் என்கிற காரணத்தினாலே பின்னாலே உள்ள ஒரு காலம், ஒரு மக்கள் வருவார்கள், அவர்கள் சயின்ஸ் படிப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பேரறிஞராக இருந்தார்கள். ஆனால் சயின்ஸை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கூட சஹாபாக்களுக்கு அது அவ்வளவு தூரம் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை என்ற காரணத்தினாலே இதைவிட கண்கூடாக விஞ்ஞானத்தை நேரடியாக நிறுத்தாட்டக்கூடிய ஒரு காலம் வரும் என்ற காரணத்துக்காகத்தான், அந்த காலத்துக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வெயிட் பண்ண வச்சு இந்த வசனத்தை இன்றைக்கு ஒரு சரியான அறிவு சார்ந்த மக்கள், விஞ்ஞான ரீதியாக அதை நுட்பத்தோடு பார்க்கக்கூடிய மக்கள் பார்ப்பார்கள் சொன்னால், அல்லாஹ் சொன்னான், அது மேகங்கள் இப்படி செல்கிறதோ அது போன்று அதிபயங்கரமான வேகத்திலே இந்த பூமியினுடைய ஓட்டத்தை அந்த பூமிக்குள்ளாலே புதைத்து வைக்கப்பட்டிருக்கும்படியான மலைகள் அது சென்று கொண்டிருக்கிறதாக அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், இரவை இரவாகவே வைத்துட்டால், மறுமை நாள் வரைக்கும் இரவாக வச்சுட்டா, மன் இலாஹுன் கைருல்லாஹி யஹ்தீக்கும் பிலையாயின் அஃபலா தஸ்மஊன், உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவது யாரால முடியும்? உங்களுடைய ஒட்டுமொத்தமான நாலேஜினால், ஒட்டுமொத்தமான விஞ்ஞான உலகத்தினால் யாராவது ஒருத்தரினால் இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை கொண்டு வர இயலுமா என்றுதான் கேட்கிறார். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி, மறுமை நாள் வரைக்கும் பகலை பகலாக வைத்து விட்டார். பகல் வெளிச்சமாக இருக்கிறது, அப்படி வெளிச்சமாக வைத்துட்டால், பகலாக வைத்து விட்டால், மன் இலாஹுன் கைருல்லாஹி யஹ்தீக்கும் பிலைலின் தஸ்குனூன பிஹி, நீங்கள் இரவிலே படுத்து நிம்மதியாக உறங்கி நிம்மதி பெற்று அதன் மூலியமாக உங்களுக்கு மன மகிழ்வு ஏற்படுகிற இந்த உறக்கத்தை தரக்கூடிய இரவை யார் கொண்டு வர இயலும்? அல்லாஹ் தஆலா இது மிகப்பெரிய சயின்ஸான ஒரு வார்த்தையை உலக அறிவு சார்ந்த மக்களிடத்திலே வினாவை அல்லாஹ் தஆலா கேட்டு நிறுத்தாட்டி வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்புகளிலே பல்வேறு காலங்கள் மாறி மாறி வருவது, வெயில் காலமாக, மழை காலமாக, வசந்த காலமாக, இலையுதிர் காலமாக, இப்படி காலங்கள் மாறி மாறி வருவதிலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கப்பல்லே பயணமாறாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு, வெளிநாடுக்கு செல்வதா இருந்தால், நம்முடைய வயதான சிலர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அந்த காலத்துல நாங்க நாகப்பட்டினத்துல கப்பல்ல ஏறி வெளிநாடுக்கு போவோம். காரைக்கால்ல கப்பல் வந்து நிற்க, நாகப்பட்டினத்துல கப்பல் துறைமுகம் இருந்தது. வெளிநாடுக்கு செல்வதா இருந்தால் சிங்கப்பூருக்கு அல்லது புருனைக்கு அல்லது வேற ஏதாவது பர்மாவுக்குலாம் செல்வதா இருந்தா அங்கேதான் கப்பல் வந்து நிற்க, நாங்க போவோம்னு சொல்லுவாங்க. இந்த கப்பல் பயணம் இல்லாமல் தடைபட்டு போய்விட்டது. அந்த மாதிரி அற்புதங்களை பார்க்கிறதுக்காகவே கப்பல்ல ஒரு முறையாவது செல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ, மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே அந்த கப்பல், மலை போன்று பெரிய ராட்சத கப்பல்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறதே, மனிதனுக்கு பயன் தருவதற்காக அல்லாஹ் தஆலா அதை ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு விமானங்கள் எல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாலேயே கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய வகையிலே அல்லாஹ் தஆலா கப்பலை படைத்திருந்தானே, இது மனிதனுக்கு பயன் தரக்கூடியது இல்லையா? சாதாரண ஒரு இரும்பு தூக்கி போட்டால் ஆளுகடலுக்குள்ளாலே சென்று விடும். இவ்வளவு ஒரு ராட்சத பல டன்கள் கொண்டிருக்கும்படியான வெயிட்டுகளை எல்லாம் ஏற்றி கொண்டு மனிதனை சுமந்து கொண்டு கப்பல் செல்கிறதே, இது அல்லாஹ்வுடைய குதிரத்திலே கட்டுப்பட்டது என்பதை சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்கிறான், வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாயின், வானத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையை பொழிவிக்கிறானே, மழை பொழிந்து அதற்கு பின்னாலே பாஹியா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா, பூமி மையத்தா போன பின்னால மழை தண்ணீர் இருந்தால் தான் பசுமைகள் கிளம்புகிறது, பசுமையான மரம் செடி கொடிகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. மழை இல்லைன்னு சொன்னால், மழை பொய்ப்பிக்கப்பட்டது சொன்னால் நிச்சயமாக இந்த உலகம் மையத்துக்கு சமமானது, உயிரோட்டம் இல்லாத பூமி மாதிரி தான் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், மழை பொழிந்த பின்னாலே தான் பாஹியா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா,
பூமி மையத்தா போன பின்னால மீண்டும் அதிலிருந்து அந்த பசுமையான பயிர்கள், செடிகள், மரங்கள் எல்லாம் காய்த்து பூத்து குலுங்குகிறதே, இதுல எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அற்புதம் அத்தாட்சி இல்லையா, தெரியவில்லையா என்று அல்லாஹ்வுல கேட்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், மனிதர்களுக்கு மழையும் தேவைதான். அது ஒரு லிமிட்டோடு இருந்தால் நன்றாக இருக்கும். வெயிலும் தேவைதான். அது அளவு கிடந்து போயிட்டாலும் ஆபத்து தான். வெயில் அல்லாஹ் நாடினால் அளவு கிடந்து கொடுக்க முடியும் தான். திருமறை அல்-குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரி, வானத்திலிருந்து மழையை ஒரு குறிப்பிட்ட அளவிலே தான் நாம் இறக்கி வைக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரி, வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை இருக்கிறதே, மனிதனுக்கு எவ்வளவு பெய்தால் அவளுக்கு நன்மை வைக்கும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். சில வேளைகளில் மனித குலம் ஏதாவது தவறு செஞ்சிட்டா அந்த மழையை கொண்டே சிலர்களை தண்டிப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வான்மலையை ஒளிவிக்கிறான் என்பதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் அல்-குர்ஆனிலே சொல்லுகிற இந்த வசனத்துக்கு பின்னணியிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மட்டும்தான் அளவு கடந்து அல்லாஹ் தஆலா மழையை தந்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே தான் அளவு கடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழிவிக்கிறதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஸ்கேலின் அடிப்படையிலே, அளவுகோலின் அடிப்படை, இத்தனை மில்லி மீட்டர், இத்தனை சென்டிமீட்டர் மழை தான் பெய்திருக்கிறது என்றெல்லாம் அளவு சொல்கிறார்களே, இந்த அளவின் அடிப்படையிலே தான் நாம் இறக்கி வைக்கிறோம். ஆனாலும் சில காலங்களிலே என்றைக்கு அல்லாஹ் அளவு கடந்து அல்லாஹ் வானத்தை பொத்துக்கொண்டு ஊத்த சொன்னான், யா சமாவு அக்னி யா அர்து யா சமாவு, வானமே நீ உன்னை மழையை நீ குளிர்விக்க செய்வாயாக, பூமியை நீ கொப்புளிப்பாயாக என்று வானம் பூமியை எல்லாம் உடைத்து கொண்டு ஒட்டுமொத்தமான மனித குலத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா தன் நாடினான். நூஹ் நபியினுடைய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழித்தான். தஃசீல்ல பதிவு செய்றாங்க, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து வரலாற்றிலேயே அன்றைக்கு ஒரு முறைதான், அந்த ஒரு நாள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கின்றி எல்லாம் மழையை பொழிவிக்க செய்தான் என்பதாக தஃசீர்கள்ல முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். மற்ற நாட்களில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையிலே தான் அல்லாஹ் மழையை பொழிவிக்க செய்கிறான். இந்த மழை பொழிவதிலே மனித குலத்துக்கு நன்மை, மகத்தான பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்பதாக திருமறையில் குர்ஆன் சொல்கிறது. சமீபத்திலே கடந்த சில நாட்களாக கடலுக்கு மேல் பரப்பிலேயே இலங்கையிலிருந்து இதுவரைக்கும் கரையை கடக்க போகிறது என்று அந்த வானிலை அறிக்கையினுடைய தகவல் நமக்கு குறைகளுக்கு வைத்துக் கொண்டே இருந்தது. சென்னை என்னாகுமோ, கடலூர் என்னவாக போகிறதோ, அல்லது காரைக்கால் பகுதியிலே என்ன நடக்குமோ, மயிலாடுதுறை பகுதியிலே என்ன நடக்க போகிறதோ என்று ரெட் அலர்ட், அப்புறம் திரும்ப ஆரஞ்சுக்கு வந்தாங்க, திரும்ப ஆப்பிளுக்கெல்லாம் ஒரு மாதிரியா கொண்டு போய் செய்தியை முடிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தகவல்களை எல்லாம் துல்லியமாக தர முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக தர முடியாது. திருமறை அல்-குர்ஆன் சொல்லுகிறது, மிகப்பெரிய சயின்ஸுக்கு உண்டான அத்துணை அம்சத்தையும் திருக்குர்ஆன் தன்னகத்தை வைத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், கம்சத்துன், 5 காரியம் இருக்கிறது. திருமறை அல்-குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி, மறைவானவற்றினுடைய ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே இல்லை. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அவனை தவிர யாரும் அவைகளை எல்லாம் அறியவே முடியாது. வேண்டுமானால் அதற்கு அருகிலே செல்ல முடியுமே ஒழிய, அதற்கு சமீபத்திலே ஒரு 70% நெருங்கலாமே ஒழிய 100% இப்படி சொல்ல முடியாது. வானிலை அறிக்கை தரக்கூடியவர்கள் கூட தோராயமா இப்படித்தான் சொல்ல முடியும். மிதமானது முதல் கனமானது வரை அப்படித்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதிசயமா இருக்கு, பெய்ஞ்சா ஒண்ணு மிதமானதா பெய்யும், இல்லைன்னா கனமானதா பெய்யும். ரெண்டுமே சேர்த்து சொல்லிட்டா எப்படி பெய்யுது நமக்கு கெஸ் பண்றதுக்கு மேல தலையெல்லாம் கிர்ன்னு சுத்தி நிக்குது. மிதமானது முதல் அப்புறம் கனமானது வரை பெய்யக்கூடும் என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய பெய்யும் என்று உலகத்திலே எந்த ஒரு வானிலை அறிக்கையும் இதுவரை வரலாற்றிலே தரப்பட்டதே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், 5 காரியம் இருக்கிறது, அதை அல்லாஹ்வை தவிர யாராலும் அறியவே முடியாது. வல்லாஹு இன்னல்லாஹு இன்தஹு இல்மு ஸாஅத்தி, அல்லாஹ்வை தவிர அந்த மறுமை நாள் எப்பொழுது நிகழும் என்கிற ஞானம், இந்த உலகத்தை எப்பொழுது அல்லாஹ் அழிப்பான் அது யாருக்குமே தெரியாது. முர்சலான நபிமார்களுக்கு கூட தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய ஒரு நாள் அன்று, வெள்ளிக்கிழமையிலே முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு வெள்ளிக்கிழமை அழிய இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருஷத்திலே தான் அழிய போகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. நபிமார்களுக்கு கூட தெரியாத ரகசியத்தை அல்லாஹ் தன்னகத்தே வைத்திருக்கிறான். முர்சலான நபிமார்களுக்கும் தெரியாது. அதே போன்று முகர்ரமான மலக்குகள், நெருக்கமான மலக்குகள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறானே, இவர்களை விட வேறொரு மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறமாட்டாங்க. அந்த முகர்ரமான நெருக்கம் பெற்றிருக்கும்படியான
மலக்குகளுக்கு கூட அல்லாஹ் இந்த காரியத்தை உலகத்தை எப்ப அழிப்பான் என்கிற செய்தியை அல்லாஹ் ரகசியமாக வைத்திருக்கிறான். இரண்டாவது விஷயத்தை அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் மழையை பொழிவிக்கிறானே, எந்த அளவுக்கு பெய்ய வைக்கணும், எப்போ பொழிய செய்ய வேண்டும், அதற்கு வேண்டிய மேகங்களை எல்லாம் எப்படி கூட்டணும், இதையெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலிலே வைத்திருக்கிறான். அதை தாண்டி ஒருத்தர் வானிலை அறிக்கை சொல்வது பல்வேறு தருணங்களிலே அது பொய்ப்பித்து விடுகிற காட்சியை பார்க்க, நன்கு மழை பொழியும் என்று சொல்வார்கள், ஆனால் நல்ல வெயில் அடிக்கிற காட்சியை பார்க்கிறோம். நல்லா இன்றைக்கு வானிலை வெயில்லாம் இருக்கும் என்று சொல்லுவாங்க, எதிர்பாராமல் மழை எல்லாம் மேகம் எல்லாம் கூடி மழை பொழிகிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி ஏடாகூடமாக நடந்து வர காட்சியை இதன் மூலியமாக நாம் புரிய வேண்டியது என்று சொன்னால், 100% என்னுடைய ரகசியத்தை அல்லாஹ் தான் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் நாடினால் கடல் மட்டத்துக்கு மேலாலே காற்றை அப்படியே நிறுத்தாட்டி வைக்கிறான். திருக்குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் நாடினால் அந்த கடல் மட்டத்துக்கு மேலாலே அந்த காற்று இருக்கிறதே, அந்த மேக கூட்டங்களை எல்லாம் காற்றை எல்லாம் அப்படியே ரவாக்கித அலாதகிரி அந்த கடலுக்கு மேலாலே அப்படி நிறுத்தாட்டி அல்லாஹ் வச்சிருவான். தன் நாடினால் அதை புயலாக கிளம்ப செய்கிறான். தன் நாடினால் கடல் மட்டத்துக்கு மேலாலே அந்த காற்றை எல்லாம் வீச செய்து யாருக்குமே இடையூறு தராத வகையிலே அதை அங்கேயே அல்லாஹ் முடித்து வைக்கிறான் என்பதாக திருமறையில் குர்ஆன் பல்வேறு விதமான விஞ்ஞான கருத்துக்களை நமக்கு சொல்லித் தருகிறது. மூணாவதாக அல்லாஹ் சொன்னான், கர்ப்பப்பையிலே ஒரு குழந்தையை தாய் சுமக்கிறாள். இன்றைக்கு அதை வேண்டாம், இது ஆண் குழந்தை பெண் குழந்தையான்னு சொல்லலாம். கர்ப்பப்பையிலே உள்ள கர்ப்பப்பை சுருங்கி விரிகிறதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா கர்ப்பப்பையினுடைய சுருங்குதல், அது விரியுதல், இந்த தன்மைகள் அனைத்தையும் குறித்து அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். அதே போன்று அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்கிற ரிசல்ட்டை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் ஒழிய அது நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, எவ்வளவு ஆயுசு, எவ்வளவு ரிஸ்க் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற இது போன்ற விலாவரியான தன்மைகளை உலகத்திலே யாராலையுமே சொல்ல இயலாது. இவையெல்லாம் ரகசியமான தகவலாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன், நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிப்பார், இந்த ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே இல்லை. நான் நாளைக்கு இவ்வளவு சம்பாதிப்பேன் என்று யாராலையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் அவைகளை அறிந்து வைத்திருக்கிறான். வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத், ஒரு மனிதன் எங்கே சென்று மௌத்தாகுவான் என்கிற ஞானம் இருக்கிறது, இது படைத்த ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது என்பதாக திருமறை எழுப்புறான். இவை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிற வேளையிலே வானிலை அறிக்கையை 1400 வருஷத்துக்கு முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக சொன்னாங்க. ஹதீஸ் இருக்கிறது, ஒரு தபூக் போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி சென்றாங்க. மதீனாவிலிருந்து கிளம்பி போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தபூக்குடைய இடத்துக்கு கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவுடைய அடுத்த நாட்டுடைய ஜோர்டானுடைய பார்டர்ல இருக்கிறது. அந்த தபூக் என்கிற இடத்துக்கு தற்காப்பு யுத்தத்திற்காக செல்லுகிற வேளையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு சென்று அடைந்தார்கள். அன்றைக்கு இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு கடுமையான காற்று அடிக்க இருக்கிறது, இந்த இரவு கடுமையான காற்று வீச இருக்கிறது. எனவே தோழர்களே, சஹாபாக்களே, யாருமே நீங்க வெளியில போயிட வேண்டாம், உங்களுடைய ஒட்டகங்களை எல்லாம் சரியான முறையில் அதை கட்டி போட்டு வைங்க, நீங்கள் எல்லாம் கூடாரத்துக்குள்ளாலே தங்கி விடுங்கள், வெளியில யாரும் செல்ல வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானிலை அறிக்கைக்கான இப்படியான கருவி சாதனங்கள் இல்லாத காலத்திலே மிக துல்லியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் எப்படி சொன்னார்களோ அது போன்று கடுமையான முறையிலே காற்று வீச துவங்கியது. ஒரு சஹாபி காற்று என்ன செஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் துணிச்சலா வெளியில அப்படி போனார், தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே போனார். பெருமானார் சொல்லி முடித்து சில மணித்துளிகளுக்குள்ளாலே காற்று வீச ஆரம்பித்தது. இரவு நேரத்திலே ஹதீஸில் இருக்கிறது, கடுமையான முறையிலே காற்று வீசியது. அந்த வெளியிலே நடமாறி கொண்டிருந்தாரே ஒரு சஹாபி, அவரை அப்படி அலாக்கா தூக்கிட்டு போய் தை என்கிற மலையிலே விட்டறிந்தது. புகாரி போன்ற ஹதீஸுகளிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வானிலை அறிக்கை என்பது இன்றைக்கு சொல்லுகிற வானிலைக்கு அதிசயம் ஒன்றுமல்ல. 1400 வருஷத்துக்கு முன்னாலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்று வீசும் என்று சொன்னார்கள். அது காற்று வீசியது. சஹாபாக்களை வானிலை அறிக்கை தந்து முன்னறிவிப்பு செய்து மக்களை எல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பு ஒரு அரசாங்கத்தின் கடமை என்கிற காரணத்தினாலே இதை முன்னுதாரணமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த வானிலை அறிக்கை முதலாக உலகத்துக்கு தந்தது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதையும் இந்த புகாரி போன்ற ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மழை வெள்ளங்கள், அது போன்று இயற்கை சீற்றங்களை விட்டும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹுத்தல பாதுகாத்து அவைகளை கொண்டு நன்மைகளை விட்டுமே மனித குலத்துக்கு அல்லாஹுத்தல வழங்கி இடர்பாடுகள், தீமைகள், தொந்தரவுகள் அனைத்திலிருந்து அல்லாஹுத்தலா எல்லா மக்களையும் மனித குலத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. வாஹிதான்.